ஹலோ வணக்கம். இந்திய நவீன ஓவியம் வரலாறும் விமர்சனமுங்கிற என்னோட புத்தகத்தை பற்றின ஒரு விமர்சன கூட்டமாக தான் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து சித்தார்த் ஃபவுண்டேஷன், தட் இஸ் பர்க் ஸ்கூலில். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா, மூத்த ஓவியரும் எழுத்தாளருமான விட்டல் ராவ் அவர்கள். அவர் வந்து சென்னை ஓவியக் கல்லூரியில் படித்தவர். நிறைய புத்தகங்கள் ஓவியம் பற்றி, தொடர்ந்து ஓவியம், சினிமா, இலக்கியம் பற்றி எழுதிட்டு வர்றவர். ஸோ அவர் வந்து இந்த புத்தகம் பற்றி பேச வர்றது மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு தருணம் என்று நான் நினைக்கிறேன். இந்த தருணத்தை ஒட்டியவாறு ஒரு சின்ன ஓவிய கண்காட்சி ஒன்று நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 3 தலைமுறையினர் வந்து இவங்க வந்து கமலா, அவங்க வந்து தட் இஸ் ஜோத்ஸ்னா. ஸோ 3 பேருமா சேர்ந்து ஒரு ஓவிய கண்காட்சி. ஸோ ஒரு 80களில் இருக்கிறவங்க, 50கள், அதுக்கப்புறம் ஒரு 20கள், இது தட் இஸ் டச் பண்ணாத ஒரு பொண்ணு, 3 பேருமா சேர்ந்து ஒரு எக்ஸிபிஷன் வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு புதிய முயற்சின்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த எழுத்தை ஒட்டின மாதிரி இந்த ஓவிய கண்காட்சி அமைஞ்சது. ஏன்னா இது இந்திய நவீன ஓவியம் பற்றின ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இது தட் இஸ் கலந்துரையாடல். அதை ஒட்டின மாதிரி இந்த ஓவிய கண்காட்சி அமைஞ்சது வந்து மிக்க மகிழ்ச்சியாக. ஸ்கூல் டேஸ்லேருந்தே ட்ராயிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அப்புறம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது நிறையா பண்ணேன், நிறையா ட்ராயிங் பண்ணேன். ஸ்கூலுக்காக பேனர் எழுதுறது, அப்புறம் எங்கள் சுவாமிஜி சினிமா வித்யாலயில் ஒர்க் பண்ணேன். அதனால் சுவாமிஜியெல்லாம் நிறையா ஃபோட்டோ எடுத்து இது வரைஞ்சிருக்கேன். அப்புறம் யக்ஞாக்கெல்லாம் பேனர்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு 4-5 வருஷமாக எங்கள் ஹஸ்பண்ட் போன உடனே பொழுது போகாத ஒரு ஹாபி மாதிரி இதே வரைய ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வரைஞ்சது தான் இதெல்லாம். ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே வரைஞ்சது தான் இதெல்லாம். எனக்கு பெண்களை பற்றிய ஒரு ஓவியம், சீனரி தான் ரொம்ப பிடிக்கும்.
Friends, we are introducing the first exhibition of the young lady, and in middle, our teacher, Monica, the author of a book, her paintings, and her mother, the elder generation. It's a triumph of art to have three generations in one single show. So we are celebrating it, we are happy to appreciate it. You please get inside and have a view and write your suggestions, your criticism, whatever it is you like. Okay? Modalia.
அவன் அந்த கேமெல்லாம் விற்கிறானே என்னதான் நிறைய வந்துச்சு. எல்லாரும் ஆமாம். நாங்கள்லாம் மெட்ராஸில் சைனா பஜாரில் அந்த ஹைகோர்ட்டுக்கு எதிரில் மாமுடி செட்டி கேன்வாஸ் கடைன்னு ஒன்று இருக்கும். ஒரு சீசனில் க்யூவில் நிற்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு க்யூவில், டீச்சர்ஸ் ஒரு க்யூவில் நிற்பாங்க. எங்கே போய் நிற்கிறதுன்னு தெரியாது. நாங்கள் ஸ்டூடெண்ட்டும் இல்லை, டீச்சரும் இல்லை. சரி என்ன பண்ணும், ஈவினிங் செஷன் நாங்கள் கடைசியில் போய் மாஸ்டர் யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னு பார்ப்போம். ஒரு தடவை அந்தோணிதாஸ் இருந்தார். சார் நான் என்னப்பா, நான் ஒரு 2 மீட்டர் நான் வாங்கிட்டு வரேன், இரியா நீ ஏன் இங்கே நிற்கிற. க்யூ இருந்தது அந்த காலத்தில். அவர் ரொம்ப பிகு பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் இந்த லக்ஷணா, சரளா இவங்கெல்லாம் விற்க ஆரம்பித்தாங்க மெட்டீரியல்ஸை. ஸோ த மெட்டீரியல் வாஸ் அபண்டன்ட் அண்ட் அவைலபிள். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாம் போய் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஆச்சு. ஒரு காலத்தில் பாருங்கள், மெட்டீரியல் பெருமாள் செட்டி ரொம்ப குதிப்போம். ஆனால் பெஸ்ட்டு கலர் பெருமாள் செட்டிக்கிட்ட நாங்கள் இந்த ரீவ்ஸ் கேக் கலர் வாங்கியிருக்கேன். ஒரு கருப்பு, அந்த டப்பாவை உடைக்கவே முடியாது, இங்கிலாண்டிலேருந்து பண்ணது. ஆமாம், வின்சர் நியூட்டன் வரும், அதுவும் இதே மாதிரி கேக் வரும். நம்ம சுரேந்திரநாத்னு ஒரு மாஸ்டர், அதான் வாட்டர் கலருக்கு எக்ஸ்பர்ட். அவர் என்ன பண்ணுவார், நிறைய பேலட் இந்த மாதிரி டைல்ஸு சின்ன இதில் 4ல் ஒரு பங்கு இருக்கும், லைனாக ஒரு 10 வச்சுருவார். கொஞ்சம் கலரை தேய்க்க தண்ணி நிறையா இருக்கும். கேட்க ஒரு டைலுக்கு ஒரு கலர் தான் தேய்க்கணும். அந்த மாதிரி ஒரு 10 கலரை தேய்ச்சி வச்சுட்டாக்கா அவர் அதுக்கு ஒரு 6 ப்ரஷ் வச்சுக்கிட்டு ஒன்றொன்னா போட்டு இந்த சர்ஃபேஸில் ஒரு பாதிக்கு வாட்மேன் ஷீட் அதை வச்சுக்கிட்டு அதில் வித்தின் 15 மினிட்ஸ் ஒரு சீன் பெயிண்ட் பண்ணிவிடுவார். பார்த்தீங்களா எப்படி, இதுதான் வாட்டர் கலர் அப்படிம்பார். தனுஷ்கோடி என்ன பண்ணுவார்னா, அவர் சீனியர் ஆர்டிஸ்ட். அவர் ஐ டிஃபர் அந்தோணி பாரு, நான் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த பிரிட்டிஷ் மெத்தடில் பண்ணுவார். அப்போல்லாம் எப்படின்னா, இந்த வாட்டர் கலரை 2 மெத்தடில் பண்ண சொல்லுவாங்க. ஒன்று ட்ரை ப்ராசஸ், இன்னொன்று வெட் ப்ராசஸ். ஒரு பெரிய டப்பு நிறையா தண்ணி இருக்கும். ஒரு ஷீட்டை அப்படி நல்லா சிலிண்டர் மாதிரி சுற்றி அதில் ஒரு 1 ஹவர் அதில் சோக் பண்ணிடணும். சோக் பண்ணிவிட்டு எடுத்துட்டு இண்டியன் இங்கில் அந்த பென் இருக்குமே, அந்த பென்னை எடுத்து அந்த ஈரத்தோடையே ட்ரா பண்ணணும். நம்ம ஒரு ட்ரா ஒன்று வச்சுக்கணும் நம்ம கையில், ஒரு கீ ட்ராயிங். அதை அதில் ட்ரா பண்ணால் அது அந்த தண்ணிக்கும் அந்த பேப்பர் அப்படியே சும்மா பிளாட்டிங் பேப்பர் மாதிரி அது பிசுறாக போகும். அந்த பிசுறு வேணும்பாங்க. அதுக்கு மேலே நீங்கள் கலரை வச்சு கொண்டு போனால் கலர் போயிடும். சில கலர் ரீட்டைன் ஆகும். போன கலருக்கு மேலே நீங்கள் மறுபடியும் அந்த கலர் வைக்கக்கூடாது. வாட்டர் கலரில் அது ஒரு பெரிய டெக்னிக். அது வேறு ஒரு கலர் அதுக்கு ஆட் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும்னா, படம் டெப்த் வரும். இட் வில் கம் ஃபார்வர்ட். வாட்டர் கலர் லெபோரியஸ் ஜாப் அண்ட் வெரி டிஃபிகல்ட் மெத்தட். அது ஒன்று தான். ஆயில் பெயிண்டிங் ஈஸியஸ்ட் ஒன். அண்டு அதை விட ஈஸி அக்ரைலிக். ஏன்னா அதுக்கு ஆயிலும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இன்ஸ்டண்ட்டாக காயும். ஆயில் பெயிண்டிங் 3 நாள் 4 நாள், ஒரு வாரம் ஆயிடும் கிளைமேட். ஆமாம், அந்த மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸு பெயிண்டிங் அப்படின்றது. இதெல்லாம் நமக்குள்ளே பேசிக்கிறோம், இது பப்ளிக்கு இது தேவையில்லை, டெக்னிக்கல் வேலையெல்லாம். ஆமாம், இப்போ அந்த இன்ஜினியரிங் கிடைக்கிறது ஆகிடும். அவனே சார்கோல் கொடுப்பான், ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக சார்கோல். அந்த ராமானுஜத்தை ஸ்கெட்ச் பண்ணது இருக்கு, 30 ரூபாய் அவார்டு வாங்கினது, அது சார்கோலை பண்ணது தான். சி மோகன் அவருடைய லைஃப், சி மோகன் அவருடைய லைஃப்பை வச்சு தான் ஒரு நாவலை எழுதினார். நீங்கள் ராமானுஜம் பார்த்ததில்லை? இல்லை, நாவல் படிச்சிருக்கேன். ராமானுஜம் பார்த்ததில்லை. ஒரு மேட்மேன் மாதிரி இருப்பார் சார். கவர்லேயே அவரோட ஸ்கெட்ச் தானே இருக்கும். எஸ், அது பேர் விந்தை மனிதனின் கலை. அந்த நாவல் அவர் எப்படின்னா, அவருக்கு ஒரு ஆதாரமான ஒரு மெத்தட் இருக்குது. அது அவருடைய சொந்த டெக்னிக்கில், அவருடைய இண்டியன் இங்கில் போட்ட ட்ராயிங் பறக்கிற மாதிரி ஒன்று. அவருக்கு ஹீ இஸ் அ ட்ரீமர். நிறைய கனவு காண்பார். கனவில் பறக்கிற மாதிரி கனவெல்லாம் நமக்கு வரும் சில சமயத்தில். ஒரு நகரங்களுக்கு மேலெல்லாம் பறக்கிற மாதிரியெல்லாம் எனக்கே கனவு வந்திருக்கு. அந்த கனவை தான் அவர் ஓவியமாக்குனார். அந்த கனவில் வரக்கூடிய உருவம் இருக்க அவருடைய இது எப்படின்னு கேட்டால், அது தாய்லாண்டில் இருக்கிற 2-3 ஆர்டிஸ்ட்டுங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, என்கிட்ட இருக்குது. அவங்க ஆமாம், அந்த கலரில் பண்ணியிருக்காங்க. அதை அவருக்கு ஒரு இன்ஸ்பைரேஷன் இருந்திருக்குது. அதனுடைய அந்த இதெல்லாம் இருக்கும். தாய்லாண்டில் அந்த மாதிரி ஒரு கிரீடம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அதில் பார்க்கலாம், அதில் பார்க்கலாம். ஆமாம்,
அந்த விங்ஸில் இருக்க டிசைன் கூட தாய்லாந்து எஸ் இருக்கும் அது. ஆனால் ஒரு சின்ன ஒரு சர்ஃபேஸ்க்குள்ளே அவர் எவ்வளவு இமேஜினேஷன் தான் அவ்வளவு கொண்டு வருவார். எதுவும் விற்கல, யாரும் என்கரேஜ் பண்ணலை. அவரை உயிரோடு இருந்த வரைக்கும் நோபடி சப்போர்ட்டட், நோபடி அப்ரிஷியேட்டட் ஹிம். சூசைட் பண்ணி செத்து போயிட்டார். ஹி கமிட்டட் சூசைட். ஆரம்பிக்கலாமா? ஜோஸ்னாவுடைய ஓவியத்தில் ஒரு கடினமான ஒரு ஏரியா இருக்குது. எதுன்னு கேட்டால் இந்த ட்ரேப்பரிஸ், இந்த புடவை மடிப்புகள், இந்த போர்வை மடிப்புகள், இந்த மடிப்புகள் என்பது 16, 17ஆம் நூற்றாண்டு ஓவியங்களில் நிறையா இருக்கும். ஜெர்மனி, ஃப்ரெஞ்சு, அதில் மைக்கேலாஞ்சலோவுடைய சிற்பங்களில் கூட அது இருக்கும். அவ்வளவு துல்லியமாக கொண்டு வந்திருப்பார். அதை நாம் முயற்சி பண்ணுறது பொறுமை வேணும். ஸோ இந்த பொறுமை இந்த இளம் ஓவியருக்கு அது இருக்குது. அதை அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். மோனிகா அவருடைய உள்ளம் வண்ணமயமானது. வண்ணங்களை பழிச்சென்று, அது அவருடைய தேர்வு. அந்த அக்ரைலிக் பெயிண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு மூலப்பொருளில் இருந்து தயார் இந்த ஓவியங்கள், இந்த படைப்புகளிலே வண்ணங்களும் அந்த உருவச் சிதைவுகள், அதாவது டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்கிறது. த டிஸ்டார்ஷன் அப்படின்றது ஓவியத்தில் அது உரு சிதைத்து உரு பெருக்குவதுன்னு நான் சொல்லுவேன். உருவை சிதைத்து அதே சமயத்தில் அந்த உருவத்தினுடைய குணாதிசயத்தை பெருக்குவது, பெருகிடும், அழியாது. அதை உரு சிதைத்து உரு பெருக்குவதில் இந்த ஓவியங்கள் எக்ஸல். அந்த கலர் அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஒரு காலகட்டத்து கலர் வகைமை, அவங்களுக்கே தெரியும். அதாவது ஒரு வண்ணத்தோடு இன்னொரு வண்ணத்தை மெர்ஜ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பண்ணுறது ஒரு மெத்தட். அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கலரை அப்படியே வைக்கிறது. அது இன்னொரு கலரோட ஜாஸ்தி மிக்ஸ் ஆகாது. இதோட அது தனித்தனியாக நிற்கும். அந்த மாதிரி பண்ணுறது ஒன்று. இன்னும் சிலர் என்ன பண்ணுவோம்னா இந்த ஷேடு கூட இருக்காது, அது அப்படியே வைக்கிறது. அது ஒரு வகைமை. அது பல வகைமை இருக்குது. அது அந்த குறிப்பிட்ட ஓவியருடைய உள்ளுணர்வையும் பொறுத்தது. எல்லாமே உள்ளுணர்வை பொறுத்தது தான் நவீன ஓவியம். புறச்செயல்களை அது நம்பி இருக்கிறதில்ல. புறச்செயல்களை புற நிகழ்வுகளை நவீன ஓவியன் என்று சொல்லக்கூடியவன் பார்க்கும்போது வாட் இஸ் இஸ் ரியாக்ஷன் வித் தட், அதை பார்த்துட்டு அதை அப்படியே போடுறதில்லை. அதை உள்வாங்கும்போது அவனுக்குள்ள அவனுடைய சொந்த சுயம் இருக்கு இல்லையா, அது ஒரு டைமென்ஷன் அதோடு சேர்ந்து அவன் எப்படி நினைக்கிறானோ அந்த மாதிரி அது வெளியே வருது. இந்த ஒரு சாதாரண ஒரு அடிப்படை தத்துவம் புரிஞ்சு போச்சுன்னா நவீன ஓவியமே ரொம்ப ஈஸியாக போயிடும். எது நவீன ஓவியம், எது கன்வென்ஷனல் சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த படம் அப்படின்றது. எல்லா ஓவியமுமே அற்புதமான ஓவியம். எதுவும் தாழ்ந்ததில்லை, குறைந்ததில்லை, ஒன்றும் இல்லை. காலகட்டம் அதை தீர்மானிக்கிறது. கால வரலாறு அதை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போகுது. இன்றைக்கி இருக்கிற உடை 10 வருஷத்துக்கு மேலே இல்லை. இன்றைக்கி இருக்க கார் 15 வருஷத்துக்கு முன்னால் இல்லை. எல்லாமே மாறும்போது ஏன் கலை அது மாறித்தான் ஆக வேண்டும். இதெல்லாமே கலை சார்ந்த விஷயங்கள் தான். ஒரு மோட்டார் காரை தயார் பண்ணுறது கூட அது மேலே ஒரு மோட்டார் கார் மாதிரி ஒரு மாடலை முதல்ல இந்த சீவை களிமண் இருக்கு இல்லையா, அந்த ஒயிட் கிளே அதில் தான் பண்ணுவான். BMW கார் உட்பட அதனுடைய ஒரு புதிய வடிவமைப்பு எப்படி பண்ணுறாங்கன்னாக்கா களிமண்ணில் தான் பண்ணுவாங்க. அதை தான் மோல்டு பண்ணி அதை எடுத்துகிட்டு அதை அப்ரூவ் ஆன பிறகு அதை காராக தயார் பண்ணுறோம். ஆக களிமண் சிற்பம்ன்றது கார் வரைக்கும் வருது. சிற்பக்கலையும் ஓவியக்கலையும் எல்லாத்துலேயுமே இருக்குது. எதையும் வடிவமைப்பதில் அப்படின்றத நம்ம நிறைய கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு சின்ன பயிற்சி தேவை. அதை நான் அப்புறமா சொல்கிறேன். பயிற்சி ஒன்று தேவை. எதுக்கும் பயிற்சி இல்லாமல் நமக்கு ஒரு ஆட்டுக்கள் கூட புரியாது. இதை எப்படி செதுக்கினான்றதுக்கு நமக்கு ஒரு பயிற்சி வேணும். ஒரு தென்னை மரத்தை கூட நம்ம புரிஞ்சிக்கிறது இல்லை. ஒரு சின்ன குழந்தை 2ஆம் கிளாஸ் படிக்குது, தென்னை மரம் அப்படின்னு ஒரு தென்னை மரம் போட்டு விட்டுருக்கான். பாப்பா நீ தென்னை மரம் பார்த்தியாதோ? இங்கே இல்லை, தென்னை மரம்னு பார்த்தியா, அது எங்கே இருக்குது? இந்த மரத்தில் எது தென்னை மரம்னா அதை கண்டுபிடிக்க தெரியல. அது என்ன பண்ணணும், தொட்டு இதுதான் தென்னை மரம், அது ஓலை, அதில் இருக்கிறது தேங்காய்,
அது இளநி, அதை பிச்சா தேங்காய் இருக்கும், அதை உடைச்சா தான் நம்ம அதுக்கப்புறம் தான் சட்னி ஆகுது. ஒரு இடத்துல நாங்கள் போகும்போது ஒரு புளிய மரத்தடியில் நின்றுட்டு இருந்தோம். அந்த குழந்தை கான்வெண்ட்டில் படிக்குது. ஒரு புளியாம்பழம் எடுத்து, மாமா இதை என்னன்னு கொடுத்தது, கொண்டா அப்படின்னு உடச்சி அதுலேருந்து ஒரு இதை தின்னுட்டு அதுக்கு ஒரு கொடுத்தேன். எப்படி இருக்குன்னு, புளிப்பு இனிப்பாக இருக்குது, நல்லா இருக்குது, என்ன ஃப்ரூட் அப்படின்னது. நீ என்ன படிக்கிற? நான் கான்வெண்ட்டில் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னது. இது என்ன ஃப்ரூட் தெரியுமா? இது புளியாம்பழம்னே. அப்படின்னா நான் டேமரின் ஃப்ரூட். இது எதுக்கு இப்படியே சாப்பிட்றதா? இப்படி இல்லை, நீ சாம்பார் சாப்பிட்றியா காத்தால இட்லிக்குன்னு? ஆமாம், அந்த இட்லிக்கு சாம்பாருக்கு இந்த புளி தான் போடுறது. இல்லையா, அது ஏதோ கெமிஸ்ட்ரி, அது வந்து லேபில் பண்ணுறாங்கன்னு யாரோ சொன்னாங்க. ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, இதுதான் அது. இதை நீ இன்றைக்கி பார்க்குற, இனிமேல் மறந்துடாத, இதுதான் புளியாம்பழம். இதுதான் லைஃபு. நமக்கும் நம்முடைய விஷனுக்கும் நாம் அதிலிருந்து கற்றுக்கிறதுக்கும் இருக்குது. நம்முடைய ஓவியக்கலை, அதனுடைய ஆர்வம், நம்முடைய கலை இலக்கியம், இதனுடைய ஆர்வம் எல்லாமே நம்முடைய தினசரி வாழ்க்கையிலேயே நம்மோடையே இருக்குது. நாம் அதை சரியாக பயன்படுத்திக்கிறது இல்லை. அதில் நீங்கள் கவிஞராகலாம், நான் ஓவியராகிடலாம். நீங்கள் எழுத்தாளராகலாம், நான் ஏதாவது மாவரைச்சிக்கிட்டு இருக்கலாம். ஏதாவது ஒன்று நமக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, நாம் எப்படி இருக்கோமோ அதை ஒட்டி தான் வருது, அவ்வளவுதான். இவங்களுடைய எடுங்க முக்கியமாக நீங்கள் இதை எடுங்க கொஞ்சம். இந்த படம் வாங்க, நீங்கள் இந்த படம் இவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது இந்த ஸ்டில் லைஃப் ரொம்ப நல்ல படம். இதை எடுத்து இது பண்ணுங்க. ஓகே, ஆர்வம் கொண்டு வந்தது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் 13 ஆண்டுகளாக இந்த கட்டுரை வந்து கட்டுரைகளாக வந்தது. புத்தகமாக தொகுத்த போது இது எவ்வளோ பேர் வாங்குவாங்க, எவ்வளோ பேர் வாசிப்பாங்கங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருந்தது. இது என்னுடைய ஓவிய அனுபவங்கள், நிறைய ஓவியங்களை நேரில் போய் பார்த்தது, ஒரு ஓவியராக ஓவியத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்கின்ற பல்வேறு கேள்விகளால் எழுந்த கட்டுரைகள் இவை. ஓவியம் என்பது ஒரு அருங்காட்சியகங்கள் இல்லைன்னா நம்ம சொல்லக்கூடிய கேலரிஸுங்கிற ஒரு மேல்தட்டு வர்க்கத்துக்கான ஒரு விஷயமாகவோ, இல்லைன்னா எலீட் அப்படின்னு சொல்லப்படுகிற இன்டலெக்சுவல் மக்களுக்கான ஒரு கல்ச்சருக்கான ஒரு விஷயமாக மட்டுமே வந்துட்டுருக்கு. இன்றைய காலத்திலும் அதுக்கான ஒரு ஆடியன்ஷிப்புங்கிறது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. அது வந்து மக்கள்கிட்ட எடுத்து செல்லணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். சார் பேசும்போது, விட்டல்ராவ் சார் பேசும்போது தட் இஸ் குவர்னிகா பற்றி பேசினார். தட் இஸ் குவர்னிகா ஓவியம் வந்து அந்த குண்டு போட்டப்போ அதை பார்த்து அவர் வரைஞ்சது, பிகாசோ வரைஞ்சது. அதுக்கப்புறம் யூஎனில் வந்து ஈராக் மேலே வார் போகணும், தட் இஸ் போருக்கு போகணும்னு சொல்லும்போது அதை அங்கே வச்சப்போ அது மேலே வந்து ஒரு துணி போட்டு மூடிடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் பேக்ரவுண்டில் அந்த ஓவியங்கள் இருந்தது. ஸோ ஓவியங்கள் வந்து மிகவும் தட் சக்தி வாய்ந்தவை. அப்பேற்பட்ட ஓவியங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் ஓவியங்கிறது ஒரு இசை, பாடல், மற்றவை மாதிரி இது ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன். அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து வளர்த்தெடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஊர்கூடி ஓவியம் சொல்லிட்டு ஆதிமூலம் சார் இருக்கும்போது நாங்கள்லாம் போய் தெருவில் நின்று வரைவோம். அவர் தான் தட் இஸ் காந்தி போட்டு முதல்ல ஆரம்பித்து வைப்பார், பின்னாடி நாங்கள்லாம் வரைவோம். ஸோ இது ஒரு மக்கள் இயக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய விருப்பம். முதல்ல அந்த ஆண் ஓவியர்கள், தட் இஸ் பெண் ஓவியர்கள்ங்கிற ஒரு மிகப்பெரிய பாகுபாடு, அவங்களோட பார்வையில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், அதுக்கான விஷயங்கள் எல்லாம் தாண்டி இப்போ வந்து அது ஒரு மக்கள் ஓவியமாக, மக்கள் இயக்கமாக வரணுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய அவா. அடுத்தது தட் இஸ் பெண் ஓவியர்களை பற்றி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக இருக்கேன். இதுக்காக வேண்டி இவ்வளோ தூரம் வந்து என்னோடய புத்தகத்தை பற்றி தட் இஸ் பாராட்டி பேசி அதில் இருக்கிற நிறைய விஷயங்களை எடுத்து சொன்ன விட்டல்ராவ் சாருக்கும், இந்த அருமையான நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த சித்தார்த் ஃபவுண்டேஷன், ஆனந்த் சார், தட் இஸ் சூரி சார், அப்புறம் தட் இஸ் மயான்ஸ், எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கிறவங்கெல்லாம் கட்டாயமாக நீங்கள் வந்து ஓவிய கண்காட்சியை பாருங்கள்.
அப்புறம் அந்த புத்தகம் வந்து ஒரு 25% கம்மியாக கொடுக்குறாங்க வெளியில். அதையும் நீங்கள் வந்து விருப்பம் உள்ளவர்கள் வாங்கி செல்லலாம் என்று சொல்லிக்கொண்டு, இந்த இனிமையான நிகழ்வுக்கு மிகப்பெரிய இன்னும் நிறைய எழுதணுங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்குது எனக்கு இந்த நிகழ்வு. அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றியை சொல்லி என் உரையை முடித்துக்கொள்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம். மோனிகா அவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், என் ஒரு சொந்த அபிப்பிராயம் இது. இந்த புத்தகத்துக்கு ஒரு சீக்வன்ஸ் வேணும், இன்னொரு தொடர்ச்சி, இன்னொரு பகுதி. அவங்களுக்கும் அந்த ஒரு எழுதணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது, அதை அவங்க செய்து முடிக்கணும்னு கேட்டுக்கணும். வணக்கம். இன்று ஓவியர் மோனிகாவின் ஓவிய கண்காட்சியை காணும் வாய்ப்பு கிடைத்தது. அது கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறை ஓவியர்கள், பெண் ஓவியர்களின் ஓவிய காட்சி என்பது இன்னும் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். மோனிகா அவர்களின் தாயார், மோனிகா அவர்களின் மாணவி, இந்த 3 தலைமுறையை சேர்ந்த 3 பேரும் வெவ்வேறு ஸ்டைலில் வரைஞ்சிருக்காங்க. அவங்கவுங்க ஒரு பாணி இருக்கு இல்லையா, அந்த ஸ்டைலில் வரைஞ்சிருக்காங்க. இது கோவையில் இது ஒரு ஓவிய கண்காட்சிகள் நிறைய நடைபெறுது. ஆனால் இது ஒரு ஸ்பெஷல். இது ஒரு ஃபிலிம் ஸ்க்ரீனிங், ஒரு ஸ்பீச் ஆன் ஆர்ட் அப்படின்னு திரு விட்டல் ராவ் அவர்கள் வந்திருக்காங்க. அதை காணத்தான் நாங்கள் வந்திருந்தோம். இந்த எக்ஸிபிஷன் ரொம்ப ஒரு மோனிகாவோட ஒர்க்ஸ் அதிகமாக நம்ம காணக்கூடிய வாய்ப்பே இல்லை. அவங்கள நீண்ட காலமாக எனக்கு தெரியும். ஆனால் இன்று அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அவங்க தாயாரை ரொம்ப திறமையாக வரைஞ்சிருக்காங்க. நிறைய ரெப்ளிகாஸ், நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மாணவி ஒரு நவீன இதில் வர்றாங்க, கொஞ்சம் ரியலிஸ்டிக் ஸ்டைலும் இருக்குது. இந்த 3 பேரோட ஓவியங்களும் 3 வெவ்வேறு ஸ்டைலில் இருக்கிறது ஒரே இடத்துல காணக்கூடிய ஒரு காட்சியாக இருக்குது. நமக்கு மிகவும் மகிழ்ச்சி தரும் ஒரு தருணம் இது. நன்றி. தமிழ்நாட்டு ஓவியங்களை பற்றி, அதாவது தமிழ்நாட்டு ஓவியர்களை பற்றி, நவீன ஓவியர்களை பற்றிய அறிமுகம்ங்கிறது முதல்ல விட்டல் ராவனுடைய ஓவிய கலை உலகில் என்ற புத்தகத்தின் மூலமாக இந்த இலக்கிய உலக வட்டாரத்தில் அறிமுகமானது ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த விட்டல் ராவ் இன்னைக்கு சமீப காலத்தையும் இணைச்சு விரிவாக தமிழ்நாட்டு ஓவியர்களை பற்றி எழுதப்பட்ட இந்த புத்தக விழாவில் அவர் அந்த புத்தகத்தை வெளியிட்டு ஒரு உரையாற்றி அறிமுகப்படுத்தியது ஒரு சிறந்த ஒரு நிகழ்ச்சியாக இன்றைக்கு அமைந்திருக்கின்றது. இதன் மூலமாக இந்த புத்தகத்தை பற்றிய அறிமுகம் நம்முடைய தமிழ் நவீன இலக்கிய உலகத்துக்குள்ளே செல்லும் என்று நம்புகின்றேன். இன்றைக்கு அருமையான ஒரு நிகழ்ச்சி, நவீன ஓவியங்களை பற்றிய ஒரு அறிமுகமாகவும் ஒரு ஆழ்ந்த அனுபவங்கள் சார்ந்து விட்டல் ராவ் பேசியது புதிய அனுபவமாக, புதிய கண்ணோட்டங்களை திறக்கக்கூடியதாக இருந்தது. ஓவிய கண்காட்சியும் அருமை. நன்றி.